அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் நீதிமன்றத்தில் பரபரப்பு வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் மதியழகன். ஜாஃபர் சாதிக் கூறிய பரபரப்பு வாக்குமூலம் என்ன, விவரங்களை வழங்கலாம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் ஜாஃபர் சாதிக் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இதே வழக்கில் ஜாஃபர் சாதிக் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவரை நீதிமன்ற காவலில் வைக்க அனுமதி கோரியும், அதே போல 15 நாட்கள் அமலாக்கத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரியும் அமலாக்கத்துறை சார்பில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவானது நீதிபதி எஸ் அல்லி முன்பு இன்று விசாரணை கொண்டது. அப்பொழுது ஜாஃபர் சாதிக்கை கைது செய்து 24 மணி நேரத்திற்குள் அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவில்லை. அது மட்டுமில்லாமல் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாமீன் வழங்கப்பட்டு இருக்கிறது. எனவே அவரை நீதிமன்ற காவலுக்கோ அல்லது அமலாக்கத்துறை காவலுக்கோ அனுப்பக்கூடாது, அவரை விடுவித்து உத்தரவிட வேண்டும் என்று வாதிடப்பட்டது. அதே போல அமலாக்கத்துறை தரப்பில் வழக்கறிஞர் என் ரமேஷ் ஆஜராகி அவர் அனைத்து நடவடிக்கைகளுமே சட்ட நடைமுறைகளை பின்பற்றியே செய்யப்பட்டது கூறினார். இந்நிலையில் வாதங்களை கேட்ட நீதிபதி ஜாஃபர் சாதிக்கிற்கு அமலாக்கத்துறை காவல் விதித்து தீர்ப்பளித்திருந்தார். இந்த நிலையில் அவரை நீதிமன்ற வளாகத்தில் இருந்து புழல் சிறைக்கு அழைத்து செல்லும் பொழுது அவரிடம் சில கேள்விகளை நாம் எழுப்பினோம். அதில் உங்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு உங்கள் பதில் என்ன என ஜாஃபர் சாதிக்கிடம் கேள்வி எழுப்பினோம். அதற்கு அவர் விரைவில் நீதிமன்றம் சொல்லும் பாருங்கள் என்று பதிலளித்தார். அதற்கு அடுத்தபடியாக ஜாஃபர் சாதிக் வழக்கு விசாரணையின் பொழுது தன்னை அமலாக்கத்துறை துன்புறுத்துவதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அதனை வைத்தும் உங்களை துன்புறுத்தியதாக நீதிமன்றத்தில் சொன்னீர்களே என்று கேள்வி எழுப்பினோம். அதற்கு ஆம், அதுவும் உண்மைதான் என்று தெரிவித்தார். அதே போல நீதிபதி முன்பு யாரோ ஒரு 4 பேரினுடைய நபர்களினுடைய பெயர்களை சொல்லுமாறு அமலாக்கத்துறை உங்களை துன்புறுத்துவதாக சொன்னீர்களே, அது யார் என்ற விவரங்களை வெளியிட முடியுமா என்று கேட்டதற்கு இல்லை சார், அது போன்று அந்த தகவலை வெளியிட முடியாது என்றும் ஜாஃபர் சாதிக் பதிலளித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை மத்திய தொழிற்படை பாதுகாப்பு உதவியுடன் புழல் சிறைக்கு ஜாஃபர் சாதிக்கை அழைத்து சென்றனர். இந்த நிலையில் இன்று புழல் சிறையில் அடைக்கப்படுகிறார். இந்த நிலையில் தங்களது காவல் கோரிய அமலாக்கத்துறையினுடைய மனு நாளை விசாரணைக்கு வர இருக்கிறது. அன்றைய தினம் வீடியோ காணொலி காட்சி முறையில் ஜாஃபர் சாதிக் புழல் சிறையில் இருந்தவர் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.